ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அழகப்பா யூனிவர்சிட்டிலேருந்து பிஜிக்கான ஆன்லைன் அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த அட்மிஷனுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்தமான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது அழகப்பா யூனிவர்சிட்டிலேருந்து 2024-25 கல்வியாண்டிற்கான பிஜி அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன், இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, உங்களுக்கான ப்ரோக்ராம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே அட்மிஷன் த்ரூ என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இருக்க போது. எம்பிஏ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல், பேங்கிங், இன்சூரன்ஸ், கார்பரேட் செக்ரட்டரிஷிப், அந்த மாதிரி பல எம்பிஏ கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எம்சிஏ, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்டி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்ஏட், பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எம்பேட், அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி சைபர் ஃபாரன்சிக்ஸ், இந்த மாதிரி பல்வேறு கோர்சஸ்களுக்கு உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் டைரக்ட் அட்மிஷன்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்டெகிரேட்டடுக்கான ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 இயர்ஸ் இன்டெகிரேட்கான ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அதேமாரி 3 இயர்க்கான இன்டெகிரேட் ப்ரோக்ராம் கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. யூஜியில் வந்து பார்த்தா பிஎஸ்சி யோகா கொடுத்துருக்காங்க, பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னைக்கு இருக்க போது அதுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிஎட் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 26/5/2024 அன்றைக்கி தான் உங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்க போது. எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி அப்ளை பண்ண போகிறவங்க 26/5/2024 மதியம் உங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்க போது. அதுக்கப்புறம் எம்பிஏ மற்றும் எம்சிஏ கொடுத்துருக்காங்க. எம்பிஏ பொறுத்த வரைக்கும் 2/6/2024 காலில் இருக்க போது. எம்சிஏக்கு மதியம் உங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்க போது. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான ஃபீஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ப்ரோக்ராம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 600 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்கன்னா 300 ரூபா மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. நான் என்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது பாருங்கள், அதுக்கு நீங்கள் 400 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டி கேட்டகரி 200 ரூபாய் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. அதேமாரி யூஜி மற்றும் 5 இயர்க்கான இன்டெகிரேட் ப்ரோக்ராம் இருக்குது பாருங்கள், அதுக்கு நீங்கள் 250 ரூபா, எஸ்சிஎஸ்டிக்கு 160 பேமெண்ட் பண்ணால் போதுமானது. டிப்ளமோ ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்தா 200 ரூபா கொடுத்துருப்பாங்க, எஸ்சிஎஸ்டிக்கு 100 ரூபாய் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. ஓகே, இப்போ இந்த அட்மிஷன்ஸ்க்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம்னா 21/4/2024 அன்றைக்கே அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் தேதி எப்போ இருக்க போதுன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரோக்ராம் வந்து 20/5/2024 அதான் வந்து கடைசி தேதி. இதுவே எம்பிஏவா ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணீங்க, எம்பிஏ மற்றும் எம்சிஏக்கு மட்டும் 27/5/2024 அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்க பாருங்கள். நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 31/5/2024 டைம் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ ப்ரோக்ராம், இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் யூஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் இந்த அட்மிஷன்ஸ்க்கு தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கான ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இதில் மொத்தமாக 11 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸஸ்க்குமே எவ்வளோ ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் எலிஜிபிலிட்டி கேட்டு இப்போ எம்ஏ தமிழ்னா அதுக்கு நீங்கள் டிகிரியில் என்ன படிச்சுக்கின்ற வரைக்கும் தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கும் எலிஜிபிலிட்டி என்ன, இதுக்கு மேலே என்ன படிச்சுன்ற வரைக்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்து உங்களுக்கான ஃபீஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபீஸ் எவ்வளோ, எல்லாமே வந்து ஃபீஸ் தனியாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ப்ராஸ்பெக்டஸ் தெளிவாக நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 5th செம் வரைக்கும் வந்து ரிசல்ட் வந்திருக்குன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். 6th செம் ரிசல்ட் வராதவங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணாதவங்க 5th செம் வரைக்குமாச்சும் நீங்கள் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை ஆன்லைன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இல்லை உங்களுக்கு நிறையா கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்றதை சைட் பண்ணிக்கோங்க. நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமா, என்ட்ரன்ஸ் எக்ஸாமா அப்படின்றத நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ப்ரோக்ராம் அப்ளை பண்ண போகிறோம் அதில் போயிட்டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா
மொத்தமாக உங்களுக்கு 4 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 by 1 வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்ளை, எந்த ப்ரோக்ராம் அப்ளை பண்ண போகிறேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறையா கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நேம் ஆஃப் த அப்ளிகன் இதில் போயிட்டு உங்கள் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இனிஷியலுக்கு தனியாக இனிஷியல் காலம் கொடுத்துருக்காங்க, இனிஷியல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, தாலுக் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன மாதிரி ஃபுல் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் நேமை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் பின்கோடை வந்து கொடுத்துக்கோங்க, உங்களோட பின்கோடு. அதுக்கப்புறம் உங்கள் நேமின் ஆதார், உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி உங்கள் நேமை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு 12 டிஜிட்கான ஆதார் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆதார் கூட எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைலை என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க, அந்த மொபைலை கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பிளட் குரூப் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் என்ன பிளட் குரூப் சேர்ந்தவங்களோ அந்த பிளட் குரூப்பை அப்படியே பார்த்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி தேவை அப்படின்னா நீங்கள் எஸ் வந்து கொடுத்துக்கலாம். எனக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வேறான்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் ஓசியா, பிசியா, பிசி முஸ்லீமா, எம்பிசியா, எஸ்சி எஸ்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான கம்யூனிட்டி என்ன அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதில் உங்களுக்கான கேஸ்ட்டு கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த கேஸ்ட்டை சேர்ந்தவங்கன்றத ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு சில ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்றவங்க நோ செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ஆர்ஐ மட்டும் ஃபாரின் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம். அதேமாரி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கீங்க அப்படின்றவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. அல்லது வந்து பார்த்தா ஸ்போர்ட்ஸ் கோட்டா வித் பர்சன் டிசபிலிட்டி பர்சனாக இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரெப்ரசன்டேஷன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தால் எந்த லெவலில் இருக்குன்றதை கொடுத்துக்கோங்க, இல்லாதவங்க நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி, காலேஜ், லாஸ்ட் இயர். ஸோ கடைசியாக நீங்கள் எந்த காலேஜில் வந்து படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூனிவர்சிட்டி நேம் அல்லது காலேஜ் நேமை நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு ஷார்ட்டாக டைப் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபைங் டிகிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். கடைசியாக படித்ததில் என்ன டிகிரி நீங்கள் குவாலிஃபை ஆனீங்க அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியா, பிகாமா, இல்லை அந்தமாதிரி எந்த டிகிரி முடிச்சிங்கன்றதை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எந்த டிகிரி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டைப் பண்ணதுக்கப்புறம் பிரான்ச் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ பிசியானா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. பிஎஸ்சியில் வந்து ஃபிசிக்ஸா, மேக்ஸா, கெமிஸ்ட்ரி அப்படின்ற மாரி உங்களுக்கான பிரான்ச்சை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்னிஷ் மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 5 செமஸ்டருக்கான மார்க் இருக்குன்னா 5 செமஸ்டருக்கான மார்க்கை கொடுத்துக்கோங்க. இல்லை நான் 6 செமஸ்டர் மார்க் இருக்குன்னா நீங்கள் 6 செமஸ்டர் கூட வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் மார்க் எப்படி என்ட்ரு பண்ணுற மாரி இருக்குன்னா, ஸோ மொத்தமாக உங்களுக்கு 3 பார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்ட் 1 உங்கள் மார்க் ஷீட் எடுத்துகிட்டு பார்ட் 1ல் எவ்வளோ மார்க்கு, பார்ட் 2ல் எவ்வளோ மார்க்குன்றத நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தா அந்த ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் 1ல் எவ்வளோ மார்க் இருக்குது, பார்ட் 2ல் எவ்வளோ மார்க் இருக்குது, பார்ட் 3 எவ்வளோ மார்க்குன்றதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 5 செமஸ்டருக்கான மார்க்கு கையில் எடுத்துகிட்டு அதுலேயே உங்களுக்கு பார்ட் 1 தனியாக ஒரு சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பார்ட் 1ல் 5 செமஸ்டர்லையுமே எவ்வளோ மதிப்பெண் வருது, டோட்டலாக எவ்வளோ மதிப்பெண் வருது அப்படின்றத நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண மாதிரி இருக்கும். 400 மதிப்பெண் வருதுன்னா அந்த 400 மதிப்பெண்ணில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத வந்து டோட்டலாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக அதுக்கு எதே மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ 400க்கு 350 எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை நீங்களே கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இப்போ பார்ட் 2னா ஸோ ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து உங்களுக்கு 5 செமஸ்டர் வரைக்கும் பார்ட் 2ல் என்னென்ன சப்ஜெக்ட் வருதுன்னு பார்த்து அதை மொத்தமாக ஒரு 6 சப்ஜெக்ட் வந்து 600 மார்க் போட்டு அந்த 6 சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் மார்க்கில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக பார்த்து மிஸ்டேக் இல்லாத கொடுத்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, தாராளமாக நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, அதேமாரி பார்ட் 3 வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தா பார்ட் 3 பார்ட் 4 வரைக்கும் வந்து போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ஸோ எல்லாத்துலேயுமே ஒரே பார்ட்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. பார்ட் 3 மார்க் என்னென்னத்தை பார்த்து அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டோட்டல் மார்க் என்ட்ரு பண்ணிட்டு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா
விச் சர்டிஃபிகேட் யூ விஷ் டு அப்லோட்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட கன்சால்டேட் மார்க் ஷீட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அல்லது இண்டிவிஜுவல் செமஸ்டர் மார்க் ஷீட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட ஓவரால் மார்க் ஷீட் இருக்குன்னா யூஜி கன்சால்டேட் மார்க் ஷீட் கொடுத்துருக்கோங்க. இல்லை என்கிட்ட இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் தான் இருந்தால் நீங்கள் இண்டிவிஜுவல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, செல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துங்க எவ்வளோன்றது. செக் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேத்தமெட்டிக்கல் கேப்சா. அந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. 900 கேபிக்குள்ளே நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. 900 கேபிக்குள்ளே உங்களுக்கான சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க பாருங்கள். சேம் 900 கேபிக்குள்ளே சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, அதாவது செமஸ்டருக்கான மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல் செமஸ்டர் சர்டிஃபிகேட் மார்க் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் செமஸ்டருக்கான மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க. இன்னும் மார்க் ஷீட் இருக்குது அப்படின்னா ஆட் மோர் செமஸ்டர் மார்க் ஷீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி மொத்தமாக 5 செமஸ்டருக்கான மார்க் ஷீட்டையுமே நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக 5 செமஸ்டருக்கான மார்க் ஷீட் வந்து கேட்பாங்க. ஓகே, இன்னும் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ண விரும்புகிறதா இருந்தால் ஆட் மோர் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அதில் நீங்கள் போய்ட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரொசீட் டு பேன்னு. இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ நீங்கள் டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து போவீங்க. ஸோ அகைன் நீங்கள் ப்ரொசீட் டு பே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான பேமெண்ட் மெத்தட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ப்ரொசீட் டு பே கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா எக்கச்சக்கமான பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் கார்டு கொடுத்துருப்பாங்க, டெபிட் கார்டு கொடுத்துருப்பாங்க, நெட் பேங்கிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். ஓகே, ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டாவே நீங்கள் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணதான் அர்த்தம். இதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கவங்க உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணாங்க. இதே வெப்சைட்டில் போய்ட்டு மேலுக்கும் இன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு சம்மந்தப்பட்ட யூனிவர்சிட்டியில் போய்ட்டு உங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் இந்த நீங்கள் அட்மிஷன்ஸுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.